மருத்துவமனை குரோம்பேட்டையில் 21 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பார்வதி மருத்துவமனைக்கு உரகடம் என்ற இடத்திலும் பிரான்ச்சஸ் இருக்கு. இதை தவிர தாம்பரத்திலும் ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த மருத்துவமனையின் சார்பாக 6வது முறையாக வாக்கத்தான் 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் வாக்கத்தான் இன்று துவங்கப்பட்டது. இந்த வாக்கத்தான் ஒரு முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை செய்த நபர்கள் எந்த அளவு நல்லாக நடக்க முடியும், நன்றாக இயற்கையாக அவங்க திரும்பவும் தன் வாழ்க்கையை பெற முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு 12 வருடம் முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. அதுல நிறைய மக்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியாக முன்னேறி இது 6வது முறையாக இந்த முறை 5200 பேர் கலந்து கொண்ட வாக்கத்தான் இன்று காலை மலேசியன் கான்சுலேட் ஜெனரல் திரு கே சரவணகுமார் குமாரவாசகன் அவர்கள் மற்றும் இந்த தொகுதி எம்எல்ஏ திரு இ கருணாநிதி அவர்கள் மூலமாக துவக்கப்பட்டது. இந்த வாக்கத்தான்ல நாங்க சொல்லியிருக்கிறது மைல்ஸ் ஆஃப் ஸ்மைல்ஸ். எல்லாரும் நடக்கிறது ஒரு நல்ல பயிற்சி, மிகவும் சந்தோஷமா இருக்க வேண்டியதும் நமக்கு வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. ஸோ மைல்ஸ் ஆஃப் ஸ்மைல்ஸ் என்ற பெயரில் ஆரம்பித்திருக்கிறோம். உடல் நல்லபடியாக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள 2 விஷயங்கள். ஒன்று உணவு பழக்கம். 70% நல்ல உணவு பழக்கம், அதுதான் 70%. வெறுமன நடைப்பயிற்சியோ பயிற்சி மட்டும் பண்ணா பத்தாது. 70% உணவு பழக்கத்தை சரியா வைத்துக்கொண்டு 30% நல்ல பயிற்சிகள் செய்யணும். அந்த பயிற்சிகள்லயே நடைப்பயிற்சி தான் மிகவும் சிறந்த பயிற்சி. அதனால நடைப்பயிற்சியை இந்த குடும்பங்களுக்கு சென்று அடைவதற்காக இன்று காலை 6 மணிக்கு நாங்கள் துவங்கினோம். இன்றைக்கு 5000 பேர் இந்த பகுதியில் நடந்தாங்க. அதே மாதிரி தினமும் அவர்கள் காலை நடக்க வேண்டும், அந்த பழக்கம் வர வேண்டும் என்ற சமுதாய நோக்கத்தோடு பார்வதி மருத்துவமனை மூலமாக இதை செய்திருக்கிறோம். பொதுவாக நல்ல உணவு பழக்கம்னா குவான்டிட்டி, நம்ம எந்த அளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இருக்கு. அந்த குவான்டிட்டிங்கிறதுல அளவை பார்க்காதீங்க, கேலரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு உணவுலையும் எவ்வளோ கேலரி வருதுங்கிறத நம்ம ஓரளவுக்கு அந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து சாப்பிட்டீங்கன்னா குவான்டிட்டி கம்மி, ஆனால் கேலரி கூட. அதே சமயம் வெள்ளரிக்காயை நிறையா நறுக்கி வச்சுட்டு கேரட் வெள்ளரிக்காயை ஒரு பெரிய பவுல் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா கூட அதில் வரக்கூடிய கேலரி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உணவு பழக்கத்தில் கேலரி கான்ஷியஸாக நம்ம பண்ணணும். எந்த உணவுல கேலரி ரொம்ப ஈஸியாக அதை செய்யணும்னா, கேலரினா என்ன, எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நினச்சா பிளான்ட் பேஸ்ட் ஃபுட், அதாவது தாவரங்கள், நான் வெஜிடேரியனா தவறாக நான் சொல்லலை, தாவரங்கள் பேஸ்ட் ஃபுட்டில் கேலரி கம்மி. அப்படியே நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஃபேட்டை தவிர்த்து ஃப்ளஷ் மீட் அதை சாப்பிடலாம். அதை தவிர வெள்ளை முட்டையில் ஒயிட் ஆஃப் எக்கும் யோக் ரொம்ப கம்மியாக சாப்பிடணும். ஒயிட் ஆஃப் எக்ல நிறைய புரோட்டீன் இருக்கு, அதை நல்லா சாப்பிடலாம். மாலை 6 மணிக்கு மேல் உணவு அருந்துவதை தவிர்க்க வேண்டும், நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அது ஒரு தவறான பழக்கம். அதுக்கு மேல பசி வந்துச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சாவே பசி நிச்சயமா போயிடும். இதை முயற்சி பண்ணி பாருங்க. ஸோ பசி என்பது ஒரு பழக்கம், நம்ம அதை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். Guest of honor, E. Karunanidhi MLA, Pallavaram Assembly Constituency, sir. Please, எங்களுக்காக உங்களோட வார்த்தைகள். அன்பார்ந்த தான் போட்டியிலே மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்க பார்வதி மருத்துவமனை டாக்டர் முத்துக்குமார் அவர்களுக்கும் திரு சந்தானம் சார் அவர்களுக்கும் மலேசியாவில் தந்துள்ள நம்முடைய நண்பர்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய பார்வதி மருத்துவமனை சார்ந்த டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் எப்போதுமே ஒவ்வொரு ஆண்டும் இது 8வது முறையாக இது போன்ற ஒரு நடைபயிற்சியை இங்கே ஏற்பாடு செய்து மிக சிறிய அளவில் இந்த பகுதிக்கு எங்களுக்கெல்லாம், நாங்கள் பொதுவாக இருந்தால் கூட எங்களுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே, அந்த பெருமைக்கு நான் உண்மையாக நன்றி கூற நான் கடமை பெற்றிருக்கின்றேன். இந்த நடைமுறை உடல் ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியமானது. அவரே ஒரு டாக்டர் மருத்துவர், அவரோடு இணைந்திருக்கிற மருத்துவர். என் அருகில் இருக்கின்ற சந்தானம் அவர்கள் பொது வாழ்வில் ஈடுபடுகின்றவர். அப்படி நல்லது எது என்று தெரியும்.
ஆரோக்கியமாக உடல் என்பது காலையில் 6 மணிக்கெல்லாம் நடைபயின்று சூரியனை பார்த்தால் வருகிறதோ இல்லையோ நம்முடைய நடைபயின்பட்டு நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக எல்லாவித நோயும் போய்விடும். நாம் நடந்து சென்றால் இரவு நேரத்தில் நாம் சீக்கிரம் சாப்பிடுவோம், சில பேர் லேட்டாக சாப்பிடுவோம். ஆனால் 6 மணிக்கு எழுந்து நம்ம நடைபயணம் பண்ணோம்னா, ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம்னா இருக்கின்ற நோய்கள் எல்லாம் நம்ம இடத்தே வராது. அதற்கு முன்னுதாரணம் நம்முடைய டாக்டர் மருத்துவர் பார்வதி மருத்துவருடைய முத்துக்குமார். அவர் உடம்ப பாருங்க, அவர் எவ்வளோ ஸ்லிம்மாக வச்சிருக்காரு பாருங்க. அதற்கு இவ்வளோ காரணம் அவருடைய உண்மையான நடைபயணம், இவருடைய எக்ஸசைஸு, ஸ்விம்மிங் வர போகிறாரு. ஆக அந்த வகையில் இப்பொழுது 1 கிலோமீட்டர் இருந்தேன்னா 1 கிலோமீட்டருடைய இது தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆக இது தமிழ்நாடு அரசு இதை ரொம்பவும் ஆக்கப்பூர்வமாக ஊக்குவிக்கின்ற வகையில் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆக தமிழ்நாடு அரசு என்ன நினைக்கிறதோ அதை நம்ம டாக்டர் டாக்டர் முத்துக்குமார் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார். அது உண்மையாக அவருக்கு நன்றி. ஆக இப்பொழுது 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் என்று நான் பார்க்கின்றேன். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த குரம்பேட்டை பகுதியிலே வலம் வருகிறார் என்று சொன்னால் அதை திரட்டுவதற்கு எவ்வளவு கடினம். ஆனால் அந்த அவ்வளவு பேர்களும் திரட்டி இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்காக இந்த 1 கிலோமீட்டரை நான் தொடங்கி வைக்கிற மகிழ்ச்சி அடைகின்றேன். உடல் ஆரோக்கியத்தோடு நீங்கள் நடைபயணம் செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை நான் வாழ்த்து. நோயற்ற நம்முடைய சந்தானம் அவர்கள் சொல்வார்கள் எப்பொழுது நோயற்ற வாழ்வுன்னு, குறையற்ற செல்வம் என்று. நோயற்ற வாழ்வாக குறையற்ற செல்வமாக இருந்தாலும் நாம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம் என்று தெரிவித்து இந்த நேரத்தில் வாய்ப்பு கொடுத்த பார்வதி மருத்துவமனைக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இதை தொடங்கி வைக்கிற மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம்.